தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொடர்வினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள்நெறி போற்றி குவலயம் காப்போம். காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்வு பெற வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காண வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, அப்ப நாங்கள் இப்ப எந்த அதிகாரம் படிக்கணுமா? 23வது ஈகை. என்ன அதுல எத்தனை குறள் வரையும் படிச்சிட்டீங்கள்? 4 வரையும் படிச்சாச்சு. அதை இப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களே. நான் இந்த பொருளையும் பொருளும் சொல்லே நம்ம பார்க்காம என்னமா நாங்க புரிஞ்ச அதான் ஐயா இந்த அதாவது உங்களுக்கு விளங்கியது உறவு சொல்ல இயலும் உங்களுக்கு. என்னால் பொருளையும் சொல்லி தானே. சரி, அப்படித்தான் இருக்க வேணும். படிச்சால் அப்படித்தான் இருக்க வேணும். நீங்க சும்மா கடமைக்காக பாடமாக்குறது இல்லை. அதை என்ன செய்ய வேணும்? மனதில வச்சிருக்க வேண்டும். பதிச்சு வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது தேவையான நேரத்துல உங்களோட மூளையில வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வரைக்கும் அது உதவும். சரியோ? அது ஒரு சேமிக்கிற பொருள், அறிவு பொருள். என்ன அறிவு? அப்ப நீங்க எப்பவும் சும்மா பாடமாக்கி இன்றைக்கு பாடமாக்கி போட்டு அப்படியே காத்துல விடுறது இல்லை. அது உங்களுக்கு எப்பவும் ஞாபகத்துல உள்ளுக்குள்ள இருக்க வேண்டும். சரியோ? அப்ப அதனுடைய எப்பவும் நீங்கள் அந்த பொருளை சொல்லிக்கல அந்த பொருள் உங்களுக்கு கூட்ட வரைக்கும் உங்களோட மைண்டுக்கு வரணும். இப்ப 1 மட்டும் 2 சொல்றதுக்கு நீங்க யோசிச்சு சொல்ல வேணும் இல்ல. அதே போல இந்த திருக்குறளை சொன்னால் ஒரு குறளை சொன்னால் அதுல பொருள் உங்களுக்கு கூட்ட வரைக்கும் வரணும். சரியோ? அப்ப நீங்க ஒருக்கா படிக்கிறதாலும் அதை நீங்கள் விரும்பி படிச்சீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அப்ப கஷ்டப்பட்டு சும்மா பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியோ? அதான் நினைச்சு படிக்குவாங்க. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு எது படிக்கிறீங்கள்? ஒரு பால் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம். அறத்துப்பால் அடுத்த இன்னொரு அதிகாரம் படிச்ச பிறகு இடையில எது விட்டோமோ அதை நாங்கள் பார்த்தோம்னா நீங்கள் ஃபுல்லா ஒரு அறத்துப்பால் முடிச்சிட்டீங்க. 2வது கட்டித்தனம், உங்களோட கட்டித்தனம். எல்லாரும் இவன் அட்வான்ஸ் லெவல்ல அவங்க ஸ்ரீலங்காவில படிச்சா கூட அப்படி ஃபுல்லா அதிகாரம் படிச்சு முடிக்கணும். ஒரு பால் படிச்சு முடிக்க மாட்டோம். நீங்க கட்டிக்காரு. சரியோ? அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், இப்ப இது முடிச்சு போட்டு அந்த புகழை முடிச்சிட்டால் அந்த அறத்துப்பால் முடியும். அப்ப உங்களுக்கு திருப்பி விட அவ்வளவுதையும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் இந்த அடுத்தது போகலாம். போனா உங்களுக்கு 100% அப்பவும் எங்க நீங்க எழுதி வச்சிருப்பீங்கள்? மூளையில எழுதி வச்சிருப்பீங்க. கோப்பி ஒன்றிலையுமே தேவையில்லை. அவ்வளவு மைண்டில இருக்கு. சரியோ? அது மாதிரி நீங்க ஒரு கால் பாடமாக்கிக்குள்ள இப்ப கிளாஸ்ல இப்ப படிக்கக்குள்ளே நீங்க விரும்பி கவனிச்சு படிச்சால் என்ன நடக்கும்? பதிஞ்சிடும் இல்லையோ?
ஆனபடியா இப்ப டீச்சர் தொடங்குதல் சொல்றேன்டா இப்ப சொல்லிக்குள்ள வடிவா கவனிச்சு கேளுங்க. சரியோ? ஆம் அப்ப எல்லாரும் சொல்லக்கூடியதா இருக்கும். எல்லாரும் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது, சொல்லக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப 6வது கேட்டு போட்டு மிச்சத்தை கேட்கிறேன். 6வது குறள் யார் சொல்லுவீங்க? 5வது டீச்சர் 5வது யார் சொல்லுவீங்க? எல்லாரும் பேரு சொல்லுங்க இப்போ. லெவன் சொல்லுங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் ம், அப்பசியை ம், மாற்றுவார் ம். ஆற்றலின் பின். சரி. ரெண்டாவது என்ன? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்லி சொன்னார். என்னன்னு சொல்லி சொன்னால் கருத்தை நீங்க பாடமாக்குறதுக்கு சொன்ன பிறகு அதை சொல்லுவோம். சரியோ? தனது பசியை அடக்கும் ஆற்றல் உள்ளவரை விட பிறர் பசியை போக்குவரது ஆற்றலே மிகவும் உயர்ந்தது. அப்ப தனது பசியை அடக்குபவர் யார்? தந்த பசியை அடக்கி தவம் இருக்கிறவர் யார்? முனிவர் இல்லையோ? அவையில் எல்லாரும் தங்களோட பசியை பொறுத்து கொண்டு விரதம் இருக்கிறவர் சொன்னாங்களே. அவையில விட மற்றவற்ற பசியை போக்குபவருடைய ஆற்றல் தான் உயர்ந்தது. சரி, அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றல் என்றால் என்ன? வல்லமை. ஆற்றல் என்றால் என்ன? வல்லமை. அப்ப என்ன? தனது பசியை அடக்கும் வல்லமை உள்ள யாரை விட? முனிவரை விட, தவம் செய்பவர்களை விட மற்றவர்களுடைய பசியை தீர்ப்பவருடைய வல்லமையே உயர்ந்தது. சரியோ? இது எத்தனாவது குறளப்பு? 5வது. 5வது. 6வது குறள் யார் சொல்ல போறீங்கள்? ஓகே, லெவன் சொல்லுங்க. அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பாடமாக்குறது சொல்றேன். ஏழைகளினுடைய அழிப்பசியை என்றால் அவர் அந்த ஏழைகளுடைய அழிப்பசியை போக்குவதே ஒருவர் தனது சொந்த செல்வத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு சிறந்த இடமாகும். சரியோ? அழி பசி என்றால் என்ன? கொடுமையான பசி. அவற்றை உயிர் போகக்கூடிய பசி இல்லையோ? அந்த பசியை நாங்கள் தீர்த்து வைத்தால் நாங்கள் அது என்னவாகுது? நாங்கள் சேமித்து வைத்த பொருளை ஒரு பாதுகாப்பாக நாங்கள் வைப்பதற்கு உரிய சிறந்த இடம் எதிர்காலத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு பொருளை சேமித்து வைப்போம் இல்லோ? எங்களோட எதிர்காலத்துல தேவைப்படுவதற்காக சேமித்து வைப்பதற்கு உரிய சிறந்த இடம் என்றால் என்ன? எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? புண்ணியம். சரியோ? இப்ப அது தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த பிறவியில நாங்கள் பாவங்கள் எல்லாம் செய்தால் அடுத்த பிறவி பிறக்கைக்குள்ள அவைகளுக்கு கஷ்டங்களோட பிறப்பினம், ஏழைகளாக பிறப்பினம், நோய் நொடியோட பிறப்பினம், வீடுகள் இல்லாமல் ரோட்டு வழியே தெரிவினம். தெரியும் அந்த பிச்சைக்காரர் எல்லாம் அப்படி பார்த்திருப்பீங்களோ? அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் எங்களோட பொருளை இப்ப எங்க போட வேணும்? கொடுமையான பசி உள்ளவர்களுடைய பசியை தீர்க்க வேணும். அதுக்காக நீங்கள் ஓடி போய் தேடி பிடிச்சு போறதில்லை. இப்ப ரோட்டால போய்க்குள்ள கடுமையாவது பசியால பாடி கொண்டிருக்கிறாருண்டா உங்கள்ட்ட ஒரு 2 பிஸ்கட் இருந்தால் ஒரு பிஸ்கட் அவருக்கு கொடுக்குறோம். சரியோ? நீங்கள் ஒரு பிக்னிக்கு போங்க போறீங்க, போய்க்குள்ள அங்க சரியான பசியில எல்லாம் இருக்கிறார் சொல்லி சொன்னால் அந்த பிஸ்கட்டில் நீங்கள் ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டாலே அது நீங்கள் உங்களோட பொருளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சிறந்த இடம். ரெண்டாயிரம் உங்களுக்கு அதுல புண்ணியம் போய் சேர்க்கப்படுது. சரியோ? வேந்த ஒரு காலத்திலே இந்த பிறவில இருந்தா நீங்க எங்கேயாவது தூரத்திலே நீங்கள் சாப்பாடு கிடைக்காத இடத்துல நீங்க போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் 6வது உங்களுக்கு வந்து உதவி செய்யணும். நீங்க இன்றைக்கு கொடுத்த ஒரு பிஸ்கட் இன்னொரு இடத்துல நீங்க பெரிய ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்க, அங்க சாப்பிட வசதி இல்லை என்றால்
உங்களுக்கு என்ன செய்யணும்? உதவினார். அந்த புண்ணியத்தால உங்களுக்கு ஒருவருக்கு தருவார், இந்த பிறவியிலேயே தருவார். ஆனபடியால் அதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா? அந்த ஒரு பிஸ்கெட்டை என்னத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்கள் என்று வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் கஷ்டப்படையில இன்னொருவரால உங்களுக்கு அந்த பசி தீர்க்கப்படும். முழங்கிச்ச. ஆனபடியால் நாங்கள் ஒருத்தர் பசியா இருந்தால் அதை என்ன செய்யணும்? அவற்றை பசியை தீர்க்கிறதுக்கு நாங்கள் தயங்காமல், சரி ஒரு பிஸ்கட் இருக்கு, அவருக்கு அந்த ஒட்டியை கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு போக வேண்டியதான். அது ஒரு நேரம் நாங்கள் பசிட்டு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வர போறது இல்லை. நாங்க போய் வீட்டை சாப்பிடலாம் இல்லையோ? நீங்க ஒரு பிஸ்கெட்டோட போறீங்கன்னு சொன்னா அந்த ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு கொண்டு போக வேண்டியதுதான். மறைஞ்சோ இது எனக்கு வேணும், நான் எனக்கு தானே கொண்டு வந்தான்னு அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இன்னொரு காலத்துல அப்படி நடந்திருக்கும். எங்களுக்கு எப்படி நடக்கும் அனுபவத்துல. இன்னொருத்தர் நாங்கள் அகலும் பசி அவரிடத்தில் இயலாம இருந்தால் அந்த இடத்துல அவர் தந்த சாப்பாட்டை உங்களுக்கு தந்து எங்களை தேடி விடுவார். மழைஞ்சோ அதுதான் இது. அப்ப சரி பொருளையா பொருள் சொல்லியா செல்லும். சொல்லிட்டீங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. டீச்சர் சொல்லணும் திருப்பி. சரி எத்தனை? அஞ்சாவது சொல்லுவோம் என்ன? அஞ்சாவது வழியா கேளுங்கோ. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். சரியோ? அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். என்றால் என்ன? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்றால் என்ன? எங்கட பசி, நாங்க பசி என்றா சில பேர் தாங்கி கொண்டு இருக்க மாட்டோம். அப்ப எங்கட பசிய நாங்க தாங்கி கொண்டாலே அது ஒரு பெரிய தவம் இல்லைங்க. சரியோ? நீங்க பசி என்றால் சில பேர் சொல்லணும், நல்ல பசி தாங்கலான்னு சொல்லிடணும் இல்லோ? இதை தலைக்க சுத்து நான் விழுந்து போடுவேன் நல்ல இல்லாதன்னு சொல்லிக்கணும். அப்படி இல்லை. பசி எங்களுக்கு பசி வந்தாலும் அதை தாங்கி கொள்ற வல்லமை இருக்கணும். அதுதான் தவம் செய்கிறார்கள். அப்படித்தான் எனக்கு தவம் செய்யணும். விரதம் இருக்கிறார்கள் என்ன செய்யணும்? தங்களோட பசியே அடக்கி தாங்கி கொண்டுதான் விரதம் இருக்கிறோம். அப்ப அவையே வல்லமையான ஆக்கள். அவையில குறைவா நாங்க சொல்லல. அவையே பெரிய ஆக்கள். சரி, அவையல் பெரிய ஆக்கள். ஆனால் அந்த பெரிய ஆக்களை விடவே யார் பெரியவர்? மற்றவர்களின் பசியை தீர்க்கிறவர்கள். இவையல் 100% நல்லாக்களா இருந்தால் அவையல் 200% நல்லவர்கள். வளரிக்கும். அதுக்காக நாங்க தவம் வலிமை விரதம் இருக்கிறார்கள் குறைவா சொல்றோமோ? அவையல் கட்டிக்காரர் தான். அப்ப அது கட்டிக்காரர் என்றால் சாப்பாடு மற்றவனுக்கு பசியை தீர்க்கிறவர் அவரை விட பெருசு. மலையும் சரி சொல்லுங்க பாப்போம். நவீன் சொல்லுவேன் டீச்சர். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தங்களுடைய பசியை தாங்கிக் கொள்பவர்களின் வலிமையை விட மற்றவர்களின் பசியை தீர்க்கிறவர்களுடைய வலிமை உயர்ந்ததாகும். வலிமை அல்லது ஆற்றல் நீங்க எதையும் சொல்லலாம். மற்றவர்களின் பசியை தீர்ப்பவர்களுடைய ஆற்றல் உயர்ந்ததாகும். அப்ப நீங்க இன்னும் பெருசா சொல்றதுக்கு அப்படி சொல்லலாம். தனது பசியை தாங்கி விரதம் இருப்பவர்கள் தவம் செய்பவர்கள் உண்மையிலேயே ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் அவையில விடவே ஆற்றல் மிக்கவர்கள் யார்? மற்றவர்களுடைய பசியை தீர்ப்பவர்கள். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், அவையிலே பெரியாக்கள், அவையில விட ஏன் பெரியாக்கள். சரி, எல்லாருக்கும் விளங்குதோ சொல்ற விதம்? சரி, ஒன்றொண்டா சொல்ல போறீங்களோ ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறீங்களோ? ரெண்டையும் சேர்த்து சொன்னா உங்களுக்கு மைண்டுக்கு நல்ல. அடுத்தது சொல்லுங்க. அது மேல் டீச்சர் சொல்ல தெரியல, உங்களுக்கு தெரியும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகதொருவன் தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. தங்களுடைய
பொருளை சேமித்து வைக்கிற சிறந்த இடம் என்னவென்றால் வைப்பதற்கான நீங்க தமிழை சொல்லி பழகலாம் அப்போ. தன்னுடைய தங்களுடைய பொருளை சேமித்து வைப்பதற்கான சிறந்த இடம் என்னவென்றால் வருந்துபவர்களின் பசியை தீர்ப்பது ஆகும். அப்ப என்ன சொல்லலாம்? கடுமையான பசியினால் வருந்துபவர்களின் பசியை போக்குவதே நமது பொருளை பாதுகாப்பாக வைப்பதற்கு சிறந்த இடமாகும். சரியோ? அப்ப இதை நீங்க கேட்டு போட்டு இப்ப ஓரளவுக்கு எல்லாரும் இங்கே திருப்பி சொல்றீங்க. அப்ப உடனே நீங்களை கேட்டு போட்டு சொல்லுவீங்க. சரியோ? போ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.